ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பரான பீட்ரூட் மோர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி, வெயில் காலத்துக்கு ஏற்ற உணவுன்னு கூட சொல்லலாம். கட்டாயமாக நீங்களும் ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மிக்சிங் பவுலில் அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது கூடிய அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடிய ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளியாக பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அடுத்தது நம்ம தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டையே சேர்த்து வதக்கிக்கலாம். பீட்ரூட் வேகிறதுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். அப்படியே ஆயிலே வெந்து வரட்டும். ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம தேங்காய் எல்லாம் அரைச்சோம் இல்லைங்களையா, அதுலேயே 4லிருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஸோ நான் ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிட்டேன். பீட்ரூட் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவே இது கூட சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா கொதித்து பச்சை வாசனை எல்லாமே போகட்டும். இந்த குழம்பு 5லிருந்து 6 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். அந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். பீட்ரூட் மீடியம் சைஸ் பீட்ரூட்டில் நான் இந்த ரெசிபி செஞ்சுருக்கேன். குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தயிர் இல்லைன்னா மோர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதனால் குழம்பு திரிஞ்சு போகாது. ஸோ நீங்கள் தாராளமாக குழம்பு நல்லா கொதி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம எந்த ஒரு மோர் குழம்பு செய்யும் போதுமே, மோர் குழம்பாகட்டும் தயிர் குழம்பாகட்டும், கொதித்து வரக்கூடாது. அப்போ தான் அதோட டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது. ஓகேங்களா? இந்த மெத்தடில் நீங்களும் ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பீட்ரூட் மட்டும் கிடையாது, இது கூட வாழைக்காய், வெண்டைக்காய், அதுக்கப்புறம் சுரைக்காய் கூட சேர்த்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்.